விஜயா சொன்னதை கேட்டு ஆடி போன ரோகிணி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மீனா கிருஷ ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த ரோகிணிக்கு மனசு உறுத்துது. ச்சே, என்னடா இது, நம்ம பெத்த புள்ள இங்க நம்ம கண்ணெதிர கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நம்மால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா கிருஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த ரோகிணி, இங்க கொடுங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்ட்டு வாங்கி கிருஷுக்கு ரோகிணி ஊட்டி விடுறாங்க. இத பார்த்த விஜயா, ஏ மீனா, எதுக்கு ரோகிணிய இவனுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட சொல்ற? இவனை நீ தானே இங்க கூட்டு வந்த, நீ பாத்துக்கோ, எதுக்கு ரோகிணிய பாத்துக்க சொல்ற அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு ரோகிணி, இதுல என்ன ஆண்டி இருக்கு, விடுங்க, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா, இங்க வா ரோகிணி அப்படின்னு ரோகிணிய தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு ரோகிணி, இதுங்களெல்லாம் வீட்டுல வச்சிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. எப்படி மீனாவோட கடையை நீ காலி பண்ணியோ அதே மாதிரி இவனையும் இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி அனுப்பிடு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம பெத்த புள்ளைய நாமளே எப்படி வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு ரோகிணி முழிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்து ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.